Good evening. Welcome to MTA NET Aspirant Academic. இன்னைக்கு இந்த வீடியோல லாஜிக்கல் ரீசனிங் இன்க்ரீசிங் எக்ஸ்டென்ஷன் இந்த டாபிக்ல இருந்து யூஜிசி நெட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நிஷா மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ்க்கு வந்து நாங்க டெடிகேட் பண்றோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க. ஸோ நிஷா வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா காலேஜ்ல வந்து ஒர்க் பண்றாங்க. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூஜிசி நெட் டிஎன் செட் வந்து குவாலிஃபைட் ஆகல. ஸோ லாஸ்ட் எக்ஸாம்ல வந்து 120 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ நிஷா மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் ஸோ அவங்களால குவாலிஃபைட் ஆக முடியுமா முடியாதா அப்படின்றது நம்ம இந்த வீடியோவுடைய எண்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இன்க்ரீசிங் எக்ஸ்டென்ஷன் டிக்ரீசிங் எக்ஸ்டென்ஷன் ஸோ இந்த கீவேர்டு வந்து கொஸ்டின் பேப்பர்ல வந்து இருக்கும். ஸோ இன்க்ரீசிங் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஸோ இன்க்ரீசிங் எக்ஸ்டென்ஷன்றது பாட்டம் டு டாப்பா டாப் டு பாட்டமா ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தெரியணும். இன்க்ரீசிங் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது பாட்டம் டு டாப், டிக்ரீசிங் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது டாப் டு பாட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம இது மாதிரி வந்து ஒரு ஸோ ஹைரார்கியல் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸோ இதுல ரூட் அப்படின்றது ஆர்கனிசம். ஸோ ஆர்கனிசம் கீழே வரக்கூடியது லிவிங் ஆர்கனிசம், நான் லிவிங் ஆர்கனிசம். ஸோ லிவிங் ஆர்கனிசம் கீழே வரக்கூடியது அனிமல், பிளான்ட். ஸோ பிளான்ட் கீழே வரக்கூடியது நான் ஃப்ளவர், ஃப்ளவர். ஸோ ஃப்ளவர் கீழே வரக்கூடியது ரோஸ், லோட்டஸ். ஸோ இப்போ இன்க்ரீசிங் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா பாட்டம் டு டாப். அப்போ லோட்டஸ், ஃப்ளவர், பிளான்ட், லிவிங் ஆர்கனிசம், ஆர்கனிசம். ஸோ இது மாதிரி வந்து எடுக்கணும். டிக்ரீசிங் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா டாப் டு பாட்டம், ஆர்கனிசம், லிவிங் ஆர்கனிசம், பிளான்ட், ஃப்ளவர், லோட்டஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் டேர்ம் இன் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் எக்ஸ்டென்ஷன். ஸோ இன்க்ரீசிங் எக்ஸ்டென்ஷன் இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ரூட் வந்து என்னன்னு தெரியணும், இல்ல லீஃப் வந்து என்ன அப்படின்றது வந்து தெரியணும். ஸோ இதை நீங்க ரூட் ஆர் லீஃப் இது ரெண்டுத்துல ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து பாருங்க, ஏ, டி, பி, சி. ஸோ இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுருக்காங்க பாருங்க, சி, பி, டி, ஏ. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஒண்ணு கண்டிப்பா வந்து ஆன்சரா இருக்கும். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஏ தான் வந்து கண்டிப்பா ரூட்டா இருக்கும், இல்ல லீஃபா இருக்கும். சரிங்களா? ஸோ ஏன்றது எய்தர் ரூட்டு இல்ல லீஃப். ஸோ லோட்டஸ், லோட்டஸ் அப்படின்றது ஃப்ளவர். அப்ப லோட்டஸ் வந்து கண்டிப்பா லீஃப். சரிங்களா? அப்ப சி வந்து ரூட். ஸோ ஆர்கனிசம் அப்படின்றது வந்து ரூட்டு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீசிங் எக்ஸ்டென்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப பாட்டம் டு டாப். ஸோ பாட்டம் டு டாப் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் லோட்டஸ் வந்து எடுக்கணும், அதுக்கப்புறம் ஃப்ளவர் வந்து எடுக்கணும், அதுக்கப்புறம் பிளான்ட் வந்து எடுக்கணும், ஃபைனலி ஆர்கனிசம். ஸோ அப்போ இதுக்கு ரைட் ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் 3. ஸோ நான் இந்த கொஸ்டின் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த ரெண்டு ஆப்ஷன் ஸோ ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 இது ரெண்டுத்துல ஒன்று ஆன்சரா இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதுபடி பாருங்க, தேர்ட் வந்து ரைட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், arrange the following in order of decreasing denotation. So decreasing denotation upper top to bottom. So increasing denotation அப்படின்னா bottom to top, decreasing denotation அப்படின்னா top to bottom. ஸோ இதை பொறுத்தவரை எது வந்து டாப் பாட்டம் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கணும், எது வந்து ரூட்டு எது வந்து லீஃப் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன்ல நான் சொன்ன அந்த ட்ரிக்ஸ் வந்து இருக்கான்னு பாருங்க. சி, சி, ஏ, இங்க ஏ வந்து வரணும். அப்ப இது வந்து மேட்ச் ஆகல. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுது பாருங்க. ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 4ம் வந்து மேட்ச் ஆகுது பாருங்க. ஸோ இது அப்படியே வந்து திருப்பி போடுறதா இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ சிஏ, பிடி, அப்ப டி வந்து இங்க வரணும், பி, ஏ, சி. அப்போ ஆப்ஷன் 1 வந்து ஆன்சரா இருக்கும், இல்ல ஆப்ஷன் 4 வந்து ஆன்சரா இருக்கும். ஸோ டி வந்து லீஃபா இருக்கும், இல்ல டி வந்து ரூட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ சி வந்து பார்த்தோம் அப்படின்னா கோலாஃபிஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப சி வந்து லீஃப். ஸோ டி வந்து ரூட். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஸோ லிக்யூட். ஸோ லிக்யூட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேவரேஜ், நான் பேவரேஜ்,
which means so பானங்கள் இல்லாதது. ஸோ பானங்கள் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்பனேட்டட், நான் கார்பனேட்டட். ஸோ கார்பனேட்டட் வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கொக்கோகோலா, பெப்சி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ அப்போ டிக்ரீசிங் டெனோட்டேஷன் கேட்டிருக்காங்க, டாப் டு பாட்டம். ஸோ லிக்யூட் வந்து ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ லிக்யூட் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னா டி வந்து ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஸோ நான் இனிஷியலா வந்து சொல்லியிருந்தேன் ஆப்ஷன் 1 வந்து ஆன்சரா இருக்கும், இல்லை ஆப்ஷன் 4 வந்து ஆன்சரா இருக்கும்னு சொன்னேன். ஸோ ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் எக்ஸ்டென்ஷன். ஸோ டிக்ரீசிங் எக்ஸ்டென்ஷன் விச் மீன்ஸ் டாப் டு பாட்டம். ஸோ ஹிண்ட் வந்து எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ டி டி, ஏ ஏ, இங்க பி இருக்கு ஆனா இங்க சி இருக்கு, அப்ப இது ஆன்சரா வந்து வராது. ஸோ இதை பொறுத்தவரை ரூட் வந்து என்ன அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்றது கீழே, ஸோ டெய்ரி ப்ராடக்ட் அப்படின்னு வந்து கொண்டு வரலாம். ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ல ஸோ பால் வந்து சேர்த்து குக் பண்ணலாம், இல்லை பால் வந்து சேர்க்காம குக் பண்ணலாம். ஸோ டெய்ரி ப்ராடக்ட் அப்படின்றது பால், தயிர், ஸோ பால் அது மாதிரி வந்து எடுக்கலாம். ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சீஸ். ஸோ அந்த சீஸ்ல வந்து கிளாசிஃபைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா காட்டேஜ் சீஸ். அப்போ ரூட் வந்து என்ன அப்படின்னா ஃபுட் ப்ராடக்ட் விச் இஸ் த ரூட். ஸோ ஃபுட் ப்ராடக்ட் கீழே டெய்ரி ப்ராடக்ட், நான் டெய்ரி ப்ராடக்ட். ஸோ டெய்ரி ப்ராடக்ட் கீழே சீஸ், நான் சீஸ். ஸோ சீஸ் கீழே காட்டேஜ் சீஸ், பன்னீர் சீஸ். ஸோ இது மாதிரி வந்து எடுக்கிறோம். இப்போ டிக்ரீசிங் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றதுனால ஸோ டாப் டு பாட்டம். ஸோ டாப் வந்து ஃபுட் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் டெய்ரி ப்ராடக்ட். ஸோ பி சி, அதுக்கப்புறம் ஏ டி வந்து வரணும். ஸோ பிசி ஏடி அப்படின்னு வந்து ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஸோ இது மாதிரி வந்து தெளிவா ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸோ நீங்க வந்து இது மாதிரி கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து சொல்லுங்க. ஸோ நிஷா வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா? ஸோ உங்களுடைய ஆன்சர் வந்து கமெண்ட்ல வந்து பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் ரெகுலர் ப்ராக்டிஸ், ஸோ இது ரெண்டும் இருந்தா குவாலிஃபைட் ஆக முடியுமா முடியாதான்றத கமெண்ட்ல வந்து போடுங்க. ஸோ எங்களுடைய அகாடமிக்ல நியூ பேட்ச் அப்படின்றது 14/2. ஸோ லாஸ்ட் மண்டே வந்து நாங்கள் நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபார் 6 கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜூன் எக்ஸாம் நீங்க குவாலிஃபைட் ஆகணும், ஸோ எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு அகாடமிக் வந்து வேணும் அப்படின்னா ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய யூஜிசி நெட் எக்ஸாம்க்கு எங்களுடைய அகாடமிக்ல இருந்து நாங்கள் ஃபுல் சப்போர்ட் வந்து நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ ஸ்டார்டிங் வந்து அட் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கைடன்ஸ் பண்ணி தரோம். ஸோ நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோ, ஸோ இந்த 6 days கிளாஸஸ் உடைய ரெக்கார்டட் வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல வந்து எஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், கொலீக் அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.